Okay, good morning, sir. Next one of the topic is state and path function. Okay, state function and path function. So, the state function na path function அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஒன்று கிடையாது. ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் and path function. ஸ்டேட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இனிஷியல் டு ஃபைனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மிடில் இருக்கக்கூடியது எதையுமே வந்து நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா கோர் ஆஃப் த சிஸ்டம், அதாவது ஹிஸ்டரி ஆஃப் த சிஸ்டம் சொல்லுவோம். அப்போ வந்து அந்த இனிஷியல் டு ஃபைனல் அந்த மிடில் இருக்கக்கூடியதையும் சேர்த்து நம்ம ஸ்டடி பண்ணிட்டு போகிறோம் படிக்கும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால டெஃபினிஷன் என்ன அப்படின்னா அதான் மேலே இனிஷியல் டு ஃபைனல். ஸோ ஆரம்பம் முதல் இறுதி வரை. ஓகேவா? ஆரம்பம் மற்றும் இறுதி, ஆரம்பம் மற்றும் இறுதி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ the property of system. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சிஸ்டத்துடைய ப்ராப்பர்ட்டி depends upon the current structure of system. ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி அப்போ ஒரு சிஸ்டம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த கரண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி என்னது அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் மேட்டர் அண்ட் பாத் அப்படின்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் ஆஃப் மேட்டர் அண்ட் பாத். ஸோ அப்போ வந்து மேட்டர் அண்ட் பாத் இண்டிபெண்டன்ட் ஆகும். கரண்ட் சிஸ்டத்துக்கு வந்து உனக்கு டிபெண்ட் பண்ணிக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம் இருந்தா அதுக்கு பேர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்றேன் பாத்தீங்க. ஸ்டேட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா the property of system depends upon current structure of system. So the property of system it depends upon the current structure of system and independent of matter and path. Independent of matter and path. Okay, சரி. இப்போ இது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இனிஷியல் டு ஃபைனல் அந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த பாத் மீன்ஸ் என்னது அந்த வே ஒரு வழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த வழியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மொத்தமா நம்ம படிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம், ஒரு இடத்துல போய் முடியும். இந்த ஆரம்பத்தையும் இந்த முடிவையும் மட்டும் படிச்ச அப்படின்னா அது ஸ்டேட் ஃபங்க்ஷன். பட் இந்த ஆரம்பம் இந்த முடிவு இல்லாம அந்த மிடில் இருக்கிறதையே சேர்த்து நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த டெஃபினிஷன் என்ன சொல்றோம் அப்படின்னா a quantity of that depends upon history of system. Okay, it depends upon the history of system. ஒரு சிஸ்டத்துடைய ஒட்டுமொத்த வரலாறையும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த history of system. History of system. It depends upon the history of system. ஒரு சிஸ்டத்துடைய வரலாறு அதனுடைய ஹிஸ்டரி ஸோ மொத்தமா சேர்த்து படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம. ஓகேவா? ஸோ கிளியர். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒன் மார்க்ல கேட்கறது வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இப்போ இந்த பாத் ஃபங்க்ஷன் வந்து அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து ஹீட் அண்ட் ஒர்க். Q and W. Q means heat, W means என்னது உனக்கு ஒர்க். இந்த ரெண்டும் மட்டும் only examples for only heat and work. So one of the example for path function. ஓகேவா? except heat and work. அந்த heat and work தவிர மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். என்னென்ன இருக்கலாம் சார் அப்படின்னா U means internal energy. Touch means enthalpy. G means free energy. Then S means entropy. Then P means pressure. Then V means volume. Then T means temperature. So pressure, temperature, volume, entropy, enthalpy, free energy, internal energy is one of the example for state function. Okay, but only work and heat, only work Q and work W is one of the example for path function. One more questions la kandipa kepanga. Super. Okay, so then next one internal energy. Next one என்ன பார்க்க அப்படினா internal energy. சரி, அப்ப internal energy ஒரு ஃபார்முலா எழுதி பாத்துக்கோங்க. U அதாவது சிம்பிள் ஆஃப் internal energy. ஓகேவா? internal energy சிம்பிள் என்ன, V என்ன அப்படினா U அப்படிங்கிறது internal energy மெஷர் பண்ணுது. சோ அது வந்து சிம்பிள் பண்ணுது. ஓகேவா? சரி, இப்போ அந்த U internal energy equal to so internal energy of T. ஓகேவா? P means என்ன அப்படினா translational energy. So translational energy of internal energy. Next plus. So V means vibrational energy. So next R means rotational energy.
Next, B means bonding energy, E means electrical energy, so I means so molecular systems. Okay va? So இதனுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையுடைய மதிப்பை internal energy அப்படினு சொல்றோம். Internal energy. Okay va? So the definition of internal energy means it is defined as the total, the sum of the value of, so the translational energy and vibrational energy and rotational energy and bonding energy and the electrical energy in the molecular systems is called as internal energy. So இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்புகளின் கூட்டுத்தொகை மதிப்பு internal energy அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அப்ப internal energy அப்படிங்கிறது டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் இந்த internal energy உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? சோ இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா it differentiate physical structure. So அப்ப one of the compounds in ஒரு carbon அப்படிங்கிறது for example carbon. So the allotropic forms of carbon is diamond and graphite. So இப்ப graphite ம் carbon இருக்குது, diamond ம் carbon இருக்கு. ரெண்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா டிஃபரன்ஸா இருக்கும். அப்படி அந்த டிஃபரண்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சொல்றதுதான் வந்து என்ன இன்டர்னல் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? சோ பாருங்க இன்டர்னல் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இட் differentiate physical structure. Physical structure, for example, carbon. So one of the allotropic carbon structure is graphite and diamond. So differentiate physical structure. So physical structure difference பண்ணி காட்டுறதுனா internal energy உடைய importance. So internal energy importance என்ன அப்படின்னா one of the physical structure, the differentiate of physical structure. For example, carbon. So carbon is the allotropic structure of carbon is graphite and diamond. ஓகேவா? சோ அப்ப வந்து இதனுடைய இந்த இன்டர்னல் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா one of the physical structure வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. சரி, the next one என்ன அப்படின்னா one of the five mark questions, very important five mark question. So the characteristics of internal energy. Right, the characteristics of internal energy அப்படினு சொல்லும்போது ஒரு 5 மார்க் क्वेश्चன்ஸ்ல கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா பாருங்க. சோ சிஸ்டம் இஸ் an extensive property. ஒரு சிஸ்டம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். Depends on the amount of substance present in the system. So அப்போ ஒரு சிஸ்டத்துல எவ்வளவு amount of substance present இருக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி இருந்தா அதுக்கு பேரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மறுபடியும் சொல்றேன், சோ நல்லா பாத்துக்கோங்க. A system is an extensive property. Internal energy அப்படிங்கிற கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா one of the system is one of the extensive property ஆ இருக்கணும். So it depends on the amount of substance. It depends on the amount of substance are present in the system. ஒரு சிஸ்டத்துல எவ்வளவு amount of substance present இருக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி அதை பொறுத்து இது ஃபர்ஸ்ட் ஒன். சரி, செகண்ட் ஒன் பாயிண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். சோ அப்ப இன்டர்னல் எனர்ஜி only involved by state function but not in form function. ஓகேவா? அப்ப ஸ்டேட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம்னா கேரக்டர்ஸ் இருக்கு, ஒரு கேரக்டர். ஓகேவா? இதோட கேரக்டர் இன்டர்னல் எனர்ஜிய கேரக்டர். சரி, தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா சோ u னா இன்டர்னல் எனர்ஜி, டெல்டா u அப்படினா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. என்னது? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. டெல்டா அப்படினா சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. சோ அப்ப சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆர் ஈக்குவல் டு சோ f அப்படினா ஃபைனல், i அப்படினா இனிஷியல். அப்ப வந்து ஃபைனல் வேல்யூ ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் வேல்யூ ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, அப்ப சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆர் ஈக்குவல் டு uf மைனஸ் ui. இது தேர்ட் பாயிண்ட். சரி, fourth point என்ன அப்படினா in cyclic process there is no internal energy change. அப்ப ஒரு cyclic processல internal energy வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகிறது கிடையாது. So our delta u equal to 0, delta u equal to
0. அப்ப டெல்டா U equal to 0 மீன்ஸ் அப்படினா ஒரு சைக்கிளிக் processல இன்டர்னல் எனர்ஜி வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகல அப்படிங்கிறது நமக்கு fourth point. Then fifth point, the internal energy of system UF is less than UI. So UI அதிகமா இருந்தா internal energy value நெகட்டிவா இருக்கும். அதே UI குறைவா இருந்தா internal value வந்து எப்படி இருக்கும் அப்படினா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ இது ரெண்டையும் சேர்த்து கூட ஒரே பாயிண்ட்ஸ்ல வேணும்னாலும் நீ சொல்லிக்கோ. சோ டோட்டல் ஒரு 5 பாயிண்ட்ஸ் அப்புறம் ஓகேவா. சோ அப்ப the internal energy of system UF is less than UI, that is delta U is another negative. In case the internal energy U of system is UF is greater than UI, that is positive. That is the positive. So internal energy value and the U உடைய value வந்து U ஆனது F ஐன்னு சொல்லிக்கிறோம். இனிஷியல் ஃபைனல் இனிஷியல் அதிகமா இருந்தா நெகட்டிவ், அதே ஃபைனல் அதிகமா இருந்தா வந்து பாசிட்டிவ். அவ்வளவுதான். சோ மொத்தம் ஒரு 5 கேரக்டர்ஸ் இருக்குது. சோ the right characteristics of internal energy. So 5 mark questions கேட்க more important ரொம்ப கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் மறுபடியும் சொல்றேன் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, system is an extension property. First point is the system is an extension property. It depends on the amount of substance is present in system. That depends on the amount of substance is present in the system. ஒரு சிஸ்டத்துல எவ்வளவு amount of substance present ஆயிருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். It is a extension property. அது நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்ற அப்படின்னா it is a state function. ஓகேவா. செகண்ட் கேரக்டர் என்ன, it is a state function, not a power function. Then next one, delta U equal to delta U அப்படிங்கிறது என்னது, U னா internal energy, delta U அப்படினா change in internal energy. So change in internal energy equal to UF minus UI, UF minus UI. ஓகேவா. Then fourth points என்ன அப்படினா in cyclic process. So the cyclic process, there is no change in the internal energy. There is no change in internal energy. So the delta U equal to 0. The delta U equal to 0. Then fifth point, the internal energy of system. Or system oda internal energy. So delta U is less than UI. அதாவது UI அதிகமா இருந்தா, initial value ஆனது அதிகமா இருந்தா, so negative ஆகும். அதே final value ஆனது அதிகமா இருந்தா greater than UF. ஓகேவா. UI க்கு கம்பேர் பண்ணும்போது UF வந்து அதிகமா இருக்குது அப்படினா சோ பாசிட்டிவ் வேல்யூ ஆகும் உங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படி சொல்லிருக்காங்க. சோ வெரி இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் क्वेश्चन இந்த சாப்டர் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு இது ஒரு 5 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஹீட் மீன்ஸ் என்னது, Q, வொர்க் மீன்ஸ் W. இந்த ரெண்டு மட்டும் இந்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, இப்போ ஹீட் அப்படினா என்ன அப்படினா ஹீட் சேஞ்ச். அப்ப heat வந்து சேஞ்ச் அப்படி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் between சிஸ்டம் and சரௌண்டிங்ஸ். இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு, இந்த சிஸ்டம் ஹீட்டா இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹீட் என்னது சேஞ்சஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், உள்ள இருக்க ஹீட் வெளியில வந்துச்சு, அப்புறம் சரௌண்டிங்ஸ் வந்துருச்சு. அப்போ ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு சரௌண்டிங்ஸுக்கும் இடையில ஒரு ஹீட் ஆனது சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஹீட் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா. அதுனால டெஃபினிஷனே அது. சோ ஹீட் மீன்ஸ் என்னன்னா, so heat changes temperature. Heat changes temperature. Difference between system and surroundings. ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு சரௌண்டிங்க்கு இடையில ஹீட் ஆனது சேஞ்சஸ் ஆகுது. அத டிஃபரண்ட் பண்ணி சொல்றதுக்கு பேரு என்னன்னா ஹீட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. the heat is a work function. So நல்லா பாத்துக்கோ, internal energy state function, internal energy state function. But heat to work ரெண்டுமே உங்களுக்கு என்னதுன்னா path function. ரெண்டுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா path function. ஓகேவா. Right. Okay. Heat அப்படிங்கிறது if heat is a path function. Heat is a path function. Then unit பார்த்துக்கோங்க, joule உள்ளது calories. ஓகேவா. The unit of heat is joule and calorie. Okay, joule and calorie ரெண்டுமே வந்து heat உடைய யூனிட். heat உடைய யூனிட் ஒன் மார்க் क्वेश्चंसல கேட்பாங்க. ஓகேவா. what is the unit of heat அப்படின்னு சொல்லிட்டு joule குடுறா calorie குடுறானா ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு sign of heat. சோ இப்போ ஒரு ஹீட் உடைய சைன் பாசிட்டிவா நெகட்டிவா எதை டிபெண்ட் பண்ணி சொல்றதுன்னா
the heat flows into system. அதாவது இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்துக்கு ஹீட் உள்ள போச்சுன்னா இது என்ன ஆயிடும்னா ஹீட் அதிகமாக நம்ம பாசிட்டிவ். அப்ப வெளியில போல அவுட் டு சிஸ்டம், சிஸ்டத்துல இருந்து ஹீட் வெளியில போச்சுனா அது நெகட்டிவ் சொல்லலாம். சோ நெகட்டிவ் heat flows into the heat flows into system positive, out to system negative. Okay va, right? அதே மாதிரி இப்போ next what means இப்போ ஃபார்முலா இருக்கு பாருங்க. அதாவது work done அப்படினா minus w will flow, so minus w அப்படிங்கற work done சொல்ல போறப்ப, so minus w equal to f into x, f into x. F means force, x means displacement. ஓகேவா, x means displacement. ரெண்டுமே என்ன சொல்றீங்க, பாத் ஃபங்க்ஷன் தான் கேள்விக்கு பாருங்க. ஓகேவா, work is one of the path function, heat is one of the path function, but internal energy is one of the state function. நோட் பண்ணிச்சுக்கோங்க, ஒன் மார்க்ல இருக்கு. So work equal to minus w equal to f into x. So f is force, x is another displacement. Another displacement. ரெண்டையும் பெருக்கி தொகை, ரெண்டையும் பெருக்கினீங்க அப்ப force into multiple of displacement is called work. ஓகேவா, force displacement மல்டிபிள் பண்ணினா அத தான் என்ன சொல்றோம்னா work அப்படினு சொல்ல போறோம். இதோட யூனிட் என்ன கண்டிப்பா கேட்கலாம், ஜூல் அண்ட் கிலோ ஜூல் இந்த ரெண்டையும் பாருங்க. ஓகேவா, சோ இதுக்கு வந்து ஜூல் வருது, இதுக்கு ஜூல் வருது, பட் இது கேலரி வருது, இதுக்கு கிலோ ஜூல் வருது. நல்லா நோட் பண்ணிக்கோ, ஜூல் வந்து ஹீட் அண்ட் வொர்க் ரெண்டுமே ஜூல் வருது. ஆனா ஹீட்டுக்கு கேலரிங்கிறது அடிஷனல் யூனிட், வொர்க்குக்கு வந்து கிலோ ஜூல் அப்படிங்கிறது another one additional unit. சோ அந்த யூனிட்டை பார்த்துச்சுக்கோங்க. சோ யூசஸ் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி இங்க எப்படி சைன் ஆஃப் பண்ணுறோம், அதே மாதிரி சைன் ஆஃப் பண்ணுறோம். சோ வொர்க் இஸ் done by the system at the mirror on the system. So the by the system on the system இத பேஸ் பண்ணி சொல்லிக்கிறோம். So work is done by the system negative, on the system positive. By the system அப்படினா நெகட்டிவா இருக்கு, on the system அப்படினா பாசிட்டிவா இருக்கு. ஓகேவா, சோ இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. ஓகேவா, சோ இப்போ புக்ல கொஞ்சம் இருக்கு, அது இதே தான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் பாருங்க. So students listen pa, so for state function அப்படிங்கறத பாருங்க, உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. So என்ன அப்படினா ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பை யூசிங் தி வேரியபிள்ஸ் என்னன்னா பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், n மீன்ஸ் என்ன அப்படினா நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா, n ஸ்மால் லெட்டர் n போட்டுறீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். சோ இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லலாம் அப்படினா a state function is the thermodynamic property of a system which has specific value for given state and does not depend on cause. ஓகேவா, or matter, அது மேனர் அப்படின்னு சொல்றாங்க, மேட்டர்னு சொல்லலாம். ஓகே, by which the particular state is reached. ஓகேவா, சோ இதுதான் உங்களுக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஒரு டெஃபினிஷன். சோ பாத்துக்கோங்க, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க கொடுத்துறாங்க, பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி எக்ஸெட்ரா. அதே மாதிரி பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான டெஃபினிஷன் இருக்கு. சோ a path function is the thermodynamic property of the system, of the system whose values depends on path by which the system change from its initial to final stage. ஓகேவா, இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து W Q, ஓகேவா, work and heat அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு வந்து பாருங்க, இங்க என்ன பாத்துக்கோங்க, the total energy of the molecules. ஓகேவா, the total energy of the molecules. ஓகேவா, பாத்துக்கோங்க, the total energy of molecules in a system is equal to the sum of their translational energy, vibrational energy, rotational energy, bond energy, electronic energy and molecular interaction. molecular interaction. So இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் molecular interaction, இது எல்லாமே சேர்ந்தது தான் internal energy. So அத தான் வந்து இங்க கொடுத்துறாங்க தஸ்ன்னு சொல்லிட்டு இத தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஓகேவா, சோ இத பாத்துக்கோங்க. சோ பாருங்க, the total energy of all the molecules of the system is called internal energy. ஓகேவா, சோ இத சொல்லிட்டு இத சொன்னாங்க, இது வரைக்கும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு போதுமானது, இல்லைன்னா இத சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் சொன்னாலே கூட போதும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இன்டர்னல் எனர்ஜியுடைய இம்பார்ட்டன்ஸ். சரி, என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா பாருங்க,
the internal energy processed by a substance differentiate in physical structure. அதாவது இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா, டிஃபரன்ஷியேட் இன் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். அப்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன, இன்டர்னல் எனர்ஜி இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது. ஓகேவா, சரி. இப்போ அதோட என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ அப்போ அதுக்கு எப்படி நேமாக சொல்லலாம் அப்படின்னா கிராஃபைட்னு சொல்லலாம், டைமண்ட்னு சொல்லலாம். இதனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லிடலாம். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஒரு 5 பாயிண்ட்ஸ், இவன் 6 பாயிண்ட்ஸாக கொடுத்துக்கலாம். நான் 5 பாயிண்ட்ஸில் 2 லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸும் ஆட் பண்ணி ஒன்றா சொல்லிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம். ஓ சாரி, ரீசன் ஒரே ஒரு correct. Okay, extension property. Correct. So the internal energy of the system is an extensive property. Okay va, so enadhu extensive property தான் இது சொல்ல போகுது. வெரி குட், கரெக்டான ஆன்சர் தான். நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, it depends on the amount of substance that present in the system. ஓகேவா, ஸோ அது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன்கேஸ் அமௌண்ட் வந்து டபுள் ஆகும்போது இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகிடும், டபுள் ஆகிடும். ஸோ அப்போ அது ட்ரிபிளாக இருந்தது, அமௌண்ட்டானது ட்ரிபிளாக இருந்துச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ ட்ரிபிள்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து யூ கட்சி இதெல்லாமே சொல்லியிருக்கோம் இல்லையா, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு அதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the change in internal energy of a system is expressed in delta U equal to UF minus UI அப்படின்னு சொல்றாங்க. Next cyclic process வந்து there is no internal change in energy, so delta U equal to 0. Next வந்து பாருங்க, the internal energy of the system is final state. UF அப்படிங்கிறது வந்து internal energy of the system final state. அப்ப இது வந்து internal energy of the system is initial state. ஓகேவா, சோ அப்ப UF delta U equal to UF is less than UI. UI அதிகமா இருந்தா நெகட்டிவா இருக்கும், அதே UF வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதோட முடிஞ்சு போச்சு நமக்கு the characteristics of internal energy. ஓகேவா, நெக்ஸ்ட் ஹீட் வந்து Q அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக சொல்ல போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பார்த்துக்கோங்க, the heat is regarded as an energy in transit across the boundary separating the system from its surroundings. ஓகேவா, heat changes leads to temperature differences between surrounding and the system. ஸோ அப்போ ஒரு சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங் இடையில வந்து இந்த ஹீட் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் இஸ் ஏ பாத் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஹீட் இஸ் பாத் ஃபங்க்ஷன். இதனோட யூனிட் என்னன்னா ஜூல் இருக்குது, கேலரி இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதனுடைய சைன் அப்படின்னு சொன்ன அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க, இன்டு சிஸ்டம் அப்படின்னா பாசிட்டிவ், அவுட் டு சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்டு சிஸ்டம் அப்படின்னா பாசிட்டிவ். அதே மாதிரி இங்கே பாருங்க அவுட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொன்ன அப்படின்னா நெகட்டிவ். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து -W/F/x. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேமெண்ட், எஃப் அப்படிங்கிறது ஃபோர்ஸ். இந்த ரெண்டுடைய மல்டிபிள் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒர்க் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுக்கு உண்டான ஒரு டெஃபினிஷன். ஓகேவா, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்து அப்படின்னா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஸோ இட் இஸ் எ பாத் ஃபங்க்ஷன் அண்ட் அப்பியர்ஸ் ஒன்லி அட் தி பவுண்டரி ஆஃப் தி சிஸ்டம். ஸோ இது எங்கே அப்பியர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த பவுண்டரி ஆஃப் த சிஸ்டம் அப்பியர்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ் டியூரிங் தி சேஞ்ச் இன்டு தி ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம். ஓகேவா, ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. தெர்மோடைனமிக் சரௌண்டிங்ஸ் இஸ் ஸோ லார்ஜ் த மேக்ரோஸ்கோபிக் சேஞ்சஸ். அதாவது மைக்ரோஸ்கோபிக் சேஞ்ச் அப்படின்னா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். மேக்ரோஸ்கோபிக் சேஞ்சஸ்னா பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படுது. ஓகேவா, டூ சரௌண்டிங் டு நாட் ஹேப்பன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா ஜூல்னு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த யூனிட்டை பார்த்துக்கோங்க. ஓகேவா, என்னுடைய சைன் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதனுடைய என்னென்ன நெகட்டிவா பாசிட்டிவ் அப்படிங்கிற சைன் எதை சொல்லும் அப்படின்னா அதாவது பை த சிஸ்டம் அப்படின்னா நெகட்டிவ். அதே மாதிரி இங்க பாருங்க ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவ். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ்.